the BART train to a tour bus. Still the same game. Hello everyone, நீங்க பார்த்துட்டு நம்ம லூமே டம்டெக். நீ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கைன்மாஸ்டர் ஆப் டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்க Play Store ல கைன்மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணுங்க. உங்க லேண்ட்ஸ்கேப்ல உங்களுக்கு அந்த ஆப் ஓபன் ஆகும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த சைடுல இந்த நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கு. நான் எடிட் பண்ண ஃபைல்ஸ்லாம். சப்போஸ் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணிருக்கேன் அப்படினாக்கா சைடுல காமிக்குது பாத்தீங்களா, இங்க ப்ளஸ் சிம்பிள் பக்கத்துல யூடியூப் லோகோ அந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். நீங்க ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இங்க ஸ்கொயர் ஃபீட் காமிக்கும். ரேஷியோ என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேஷியோ வேணுமோ அதை கொடுத்துங்க. நான் வந்து இப்போ 1.1 கொடுத்துருக்கேன். 1.1 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து நிற்கும். உங்களுக்கு மீடியான்னு இருக்கும். மீடியா கொடுங்க. லேயர் கொடுத்தீங்க. லேயர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகாது. ஃபர்ஸ்ட் எப்போதுமே வந்து மீடியா தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிக்கங்க. மீடியாவை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இங்கே நிறைய வந்து உங்கள்கிட்ட இருக்க பிக்சர்ஸு வீடியோஸு எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் நிறைய சீன் எனக்கு வேணாம், நான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கத்திரிக்கோள் ஒரு சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் சிம்பிள். அதை கொடுத்து ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மாதிரி உங்களுக்கு கட் ஆகும். டவுன் சைடு இப்போ ரைட் ஆஃப் ப்ளே இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பெக்டர் ஆப்ஷன் இருக்குதுன்னா நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம எஃபெக்ட் சேர்க்கணுமோ, இந்த இடத்துல வந்து ப்ளே ஆகணும், இடத்துல வந்து கரெக்டாக ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சிங்கன்னா கிளிக் கொடுத்துலாம் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளிக் கொடுத்தாச்சு. இப்போ இதில் நான் எஃபெக்ட்லாம் சேர்க்கணும், நான் எஃபெக்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுக்கு ஒயிட் கலரில் அந்த ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லேயர் எதுக்குன்னா எஃபெக்ட் சேர்க்கறது தான் லேயர் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உள்ள போகும். ஆல்ரெடி இதில் வந்து நீங்கள் ஒரு 3 தான், ஒரு 2 தான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. மற்றெல்லாம் நம்ம தான் டவுன்லோட் பண்ணணும். நான் இதெல்லாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுதான் அதனால எனக்கு காமிக்குது. லாஸ்ட்டாக இதில் வந்து இங்கே கெட் மோர் இருக்குது பார்த்தீங்களா, கெட் மோர் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இதில் ஒன்று என்னென்னா நம்ம நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். சப்போஸ் ஸ்பீடாக இருந்தால் அப்புறம் டக்குன்னு வந்துடும். இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிளர் ஆகி கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் அது ஒன்றும் கொஞ்சம் இதுவாக நினச்சிக்க தேவையில்ல. பார்த்தீங்களா கீழே சைடில் பார்த்தீங்கன்னா 3D இருக்குல்ல, 3D ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கும் ஒன்று இருக்கும். நீங்கள் ஆக்ஷன் கொடுத்துங்க. ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஒரு எஃபெக்ட்லாம் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை கிளிக் கொடுத்து நான் இது மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு கிளிக் கொடுத்து ஸ்பீட் வார்ப், நான் வந்து ஸ்பீட் வார்ப்னு சொல்லி ஒன்று இது பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த டவுன்லோட் பண்ண காமிக்குது. நான் இது எப்படி இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையல் பார்க்கணும்னா அதை ப்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இப்படி தான் ப்ளே ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்கள். டவுன்லோட் பண்ணிட்ட பேர் வெளியே வந்துட்டிங்கன்னா இப்போ நான் அந்த எஃபெக்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி டக்குன்னு முன்னே வந்துடும். நான் நிறைய டவுன்லோட் பண்ணேன் லாஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீட் பார் நான் சொன்னல அது வந்து பாருங்கள் கொடுத்துட்டு அதில் ஒரு எஃபெக்ட் காமிக்கும். அந்த எஃபெக்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மூவ் ஆகும். அதில் எல்லாமே செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். போயிட்டு நீங்கள் இங்கே நிறைய இருக்குது, நான் அதெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் என்ன டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அதே தான், அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு கெட் மோர் கொடுத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாகவே ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீடியோ மேக் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். இதில் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்து நீங்கள் எஃபெக்ட் சேர்த்துக்கலாம்.
பாருங்க ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்ம 1000 2000 வருஷம் வாழ போறது இல்ல. நம்மள உயிரோட இருப்போம். நம்ம தலையில 27 எழுதிருக்கு. 27 எழுதாலும் நம்ம லைஃப் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அவளை லவ் பண்ற, இவளை லவ் பண்ணு, உன் லைஃப் லவ் பண்ணு. நீ நல்ல ஸ்டேஜ்க்கு வந்து காட்டு. அப்ப அவ ஃபீல் பண்ணுவா. ஐயோ மனோ மிஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இப்படிதான் மேக் பண்றது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் நல்லா எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணியே போடுறாங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்றது சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது. அவங்க எல்லாருமே இப்படிலாம் பண்ணுவாங்க. சப்போஸ் நிறைய ஒருத்தவங்க அந்த லிரிக் வீடியோ போடுறவங்களாம் வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஏஇபியா இருக்குது பார்த்தீங்களா, அதான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டி மோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டுட்டோரியலையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில். ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கேன் பாருங்கள். சப்போஸ் எனக்கு இந்த கீழே இமேஜஸ்லாம் வேணும், நீங்கள் மீடியா வேணாம், இப்போ இமேஜஸ் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதே தான், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறாங்க. திருப்பி அந்த மீடியா கொடுத்து பிக்சர்ஸ் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க. சப்போஸ் ஒரு சாம்பிள் ஒரு பிக்சர்ஸ் நான் சொல்கிறேன். பிக்சர் செட் ஆகிட்டா இது பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவில் அந்த பிக்சர்ஸ் வந்து ஸ்பீடாக வருது ப்ரோ, அது எப்படி ப்ரோ பண்ணுறது சொல்லிங்கன்னா, பிக்சர்ஸ் ஒன்றுமே இல்லை, போயிட்டு எவ்வளோ ட்ரிம் பண்ண முடியுமோ அவ்வளோ செகண்ட் ட்ரிம் பண்ணி ஆப்ஷன் காமிங்க. கீழே ட்ரிம் கொடுத்துட்டு ட்ரிம் எல்லா ஃபோட்டோ ட்ரிம் கொடுங்க. ட்ரிம் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ டக்கு உங்களுக்கு வேகமாக ஸ்பீடாக ஓடும் வீடியோ. உங்களுக்கு ப்ளே பண்ணுற பாருங்க. ஃபோட்டோ வந்துச்சுங்களா? இதே மாதிரி தான். இது சிம்பிளான மேட்டர். நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிறதில்ல. இப்போ ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதில் எல்லாமே சிம்பிளான வேலை தான். நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா இது எப்படி தான் பண்ணுறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண உங்களுக்கே பழகிடும். அடுத்து வந்து இதில் நிறைய வீடியோ இருக்குது, நம்ம சொல்ல போனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் ஒரு இமேஜஸ்க்கு நான் ஒரு சாங் வைக்கணும் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எனக்கு கீழே தான் வந்து இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இங்கே பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பிளாக் கலர் கொடுத்துங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு லேயர் இருக்குல்ல, லேயர் கொடுத்து மீடியா, எஃபெக்ட்ஸு, ஓவர்லே, டெக்ஸ்ட்டு, ஆண்டர் வெயிட்டிங் இருக்கும். ஒரு பிக்சர்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு சாங் செட் பண்ணணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ ஆப்ஷன் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா லிஸ்ட்டு சாங்ஸும் இதில் வந்துடும். சப்போஸ் ஒரு சாங் ஒன்று வச்சு காமிக்கிறேன். இவ்வளோதான் மேட்ரு, இதில் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறைய இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்டு, எனக்கு இது டவுட் இருக்குது, இதில் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்குள்ள உடனே இந்த வீடியோ நான் கரெக்டாக உங்களுக்கு போட்டுருவோம் எங்கள் சேனலில். லவ் யூ ஆல், தேங்க்யூ.